ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மாங்காய், முருங்கைக்காய், முந்திரி பருப்பு போட்டு தான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். புளி எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும். புளி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு. உப்பு போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள். இது மீன் குழம்புக்கு, கருவாட்டு குழம்புக்கு தனியாக ஸ்பெஷலாக அரைச்சது. எல்லா மசாலாவும் போட்டு இதில் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வேறு எந்த மசாலாவும் கலக்க போகிறதில்ல. இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்க உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம மசாலாவில் உப்பு போட்டிருக்கோம். புளி கரைச்சி தண்ணியில். கருவேப்பிலை, பூண்டு, இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். புளி கரைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். மாங்காய், முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இதில் வேறு எந்த காய்கறியும் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. மாங்காய், முருங்கைக்காய் மட்டும்தான். அது கூட முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம். அது ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விடலாம். ஆனால் இதோட டேஸ்ட்டு மாங்காய், முருங்கையில் சூப்பராக இருக்கும். நீங்கள் கத்திரிக்காய் வேணாலும் போட்டு செய்யலாம். நான் கத்திரிக்காய் இதில் போடலை. நான் முருங்கைக்காய், மாங்காய் மட்டும்தான் செய்கிறேன். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். பச்சை முந்திரி பருப்பு, பாருங்கள். செலவு கம்மி, ஆனால் ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மூடி போட்டு வேக விடலாம். ஒரு கொதி வரட்டும், அப்புறம் கருவாட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், கருவாடு 5 சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இடையில் எடுத்து இந்த மாதிரி கிண்டி விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. மாங்காயம், முருங்காயம் நல்லா வெந்து வந்துடுச்சு. குழம்பு சும்மா அப்படியே கமன்னு வாசமாக இருக்குது. இறக்கலாம். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.